எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில கடவுளுடைய மீட்பின் வல்லமை, கடவுளுடைய அந்த விடுதலையாக்குகிற வல்லமை உங்க வாழ்க்கையில வேலை செய்யும் போது நீங்க லாஸ் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இழந்ததை நீங்க பெறுவீங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இழந்ததெல்லாம் விட சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்கிற அளவிற்கு மீட்பு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மீட்பு அப்பேற்பட்ட வேலையை உங்க வாழ்க்கையில செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். சிறுஸ்டீப்பு எல்லாம் சொல்லுங்க. சிறுஸ்டீப்பு, அப்புறம் வீழ்ச்சி, அப்புறம் என்னது? மீட்பு. இந்த மீட்பு என்ன பண்ணுதுன்னா, இப்படி ஏமாந்து சிக்கி போயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் மறுபடியும் என்ன பண்ணுது? தூக்குது. ஐயோ இழந்து போயிட்டேனுங்க, இப்படிதான் மோசம் போயிட்டாங்க, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமாங்க. அங்கே ஒரு இடத்துல நான் பேசிட்டு இருந்தேன் பாருங்க, ஒரு 70 வயசு இருக்கு ஒரு தாத்தா, தம்பி என்ன இப்போ வந்து இதெல்லாம் சொல்லுதீங்கிறாரு. ஏஜ் 70, இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லன்னு தெரியல உண்மையிலே. என்ன இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவரு. ராஜா இதெல்லாம் என்ன தம்பி? யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பரிதாபமா இருக்குது. அல்றதா சிரிக்கிறாருன்னே தெரியல. அப்ப இந்த டைம்ல எல்லாம் உட்கார்ந்து இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது, அப்சர்வ் பண்றதெல்லாம் லேசான ஒரு காரியம் இல்லை. பாருங்க எவ்வளவு உயரமான ஒரு காரியம். நீங்க ராஜா விட்டுறாதீங்க. கடவுள் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நிறைய முறை நான் அதை கேட்டிருக்கிறேன். ஐயோ இந்த திருமணம், இந்த உறவு, இந்த வாலிப நாட்களில் வர்ற இந்த சிக்கல், இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுலாம் சொல்லவே இல்லைங்க. ஏன்னா பாடத்திட்டத்திலாம் அது வரவே வராது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரிஜினல் மேண்டேட் உங்களை குறித்த நிஜமான, ஏன்னா மெக்கானிசம் அவர் தானே பண்ணார், அவர் தான் சொல்றாரு ப்ராடக்ட் பத்தி, இது எப்படி இருக்கு, இது எப்படி இயங்குது. அப்போ இதை கவனிச்சு இதை கேட்கும்போது நான் சொல்றேன், நீங்க மிஸ் பண்ணிட மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். நிறைவான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இயேசு வந்து மீட்பின் வேலையெல்லாம் செஞ்சுட்டாரு. இந்த மீட்பின்னு சொல்லும் பொழுது நாம சுருக்கிட்டோம். அந்த மீட்பை நாம வந்து மீட்பை ஒன்றும் நம்பாம இல்லை. கிறிஸ்தவ சுவிசேஷம் ஒன்றும் மீட்பை சொல்லாமல் இல்லை. ஆனால் அந்த மீட்பை நாம் சொல்லும் பொழுது அந்த மீட்பை என்ன பண்ணிட்டோம்னா ஷார்ட் பண்ணி சொல்லிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? ஒருத்தர் சொல்றாரு சுவிசேஷம்னா 2 தான், பாவம் ரட்சிப்பு, இதான் சுவிசேஷம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு ஷார்ட் பண்ணிட்டோம் பாருங்க. பாவமா, அதுக்கப்புறம் என்னதான்? ரட்சிப்பா, இதான் காஸ்பல் அப்படின்ட்டாங்க. இல்லை, அப்படி நீங்க சுவிசேஷத்தை குறித்து அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே தப்பா போயிடும். சுவிசேஷம் என்ன தெரியுமா? அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது எந்த நிலையில இருந்தானோ அது மீட்பின் மூலமாக மீண்டும் அதே நிலைக்கு அவனை கொண்டு வந்து வைக்குது பாருங்க. அதுதான் சுவிசேஷமா இருக்கிறது. அதுதான் பூரணமான நற்செய்தியாக இருக்கிறது. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நான் சொல்லுமா, இப்போ கூட கரெக்டா சொல்ல, அதுக்கே கைத்தட்டிங்க. அதை விட பெட்டரா வைக்கிறதுக்கு பேரு தான் இயேசுவனுடைய செயலாக இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் என்ன அர்த்தம்? தேவனுடைய மீட்பு. அதனாலதான் மீட்பை பற்றி வேதம் நமக்கு பதிவு பண்ணிக்கிட்டே வருது. ஏன்? கிறிஸ்துவின் மூலமாக வருகிற மீட்பு எப்படிப்பட்டதுங்கிறத விளக்கணும்னா அப்படிதான் காட்டணும். ரூத் கதை என்னது? அது ஒரு மீட்பின் கதை. இட்ஸ் எ ரிடெம்ப்ஷன் ஸ்டோரி. எப்படி வாழ்க்கையை இழந்து சாபத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு போற ஒரு பெண் விதவையாக மாறி போகிறாள். 2 பெண் வாழ்க்கையை இழந்தவளாக அங்க இருக்கிறாள். அதான் கதை. அன்றாட சாப்பாட்டுக்கு பொறுக்கி சாப்பிட்ற நிலையில இருக்கிறா. இப்போ மீட்பு வேலை செஞ்சா எப்படி இருக்கும் அதை விளங்குகிறது தான் ரூத் கதை. இப்போ இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரும்பொழுது என்ன நடக்குது? இப்படி பிறக்கி கொண்டு இருக்கிற வாழ்க்கையை கேள்வியோடு இருக்கிற அந்த விதையவை இருப்பெல்லாம் மாற்றி உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், அவரே உன் நாயகராக மாறுகிறார். அவருடைய மீட்பு வரும்பொழுது என்ன நடக்குது? இழந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்குது. இழந்த வாழ்க்கை கிடைச்சதுங்கிறத விட அதை விட ரொம்ப சிறந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைக்குது. அதுதான் மீட்பின் காரியமாக இருக்கிறது. எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில கடவுளுடைய மீட்பின் வல்லமை, கடவுளுடைய அந்த விடுதலையாக்குகிற வல்லமை உங்க வாழ்க்கையில வேலை செய்யும் போது நீங்க லாஸ் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இழந்ததை நீங்க பெறுவீங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இழந்ததெல்லாம் விட சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்கிற அளவிற்கு மீட்பு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மீட்பு அப்பேற்பட்ட வேலையை உங்க வாழ்க்கையில செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அதனால சொல்றாரு, முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் பொருந்த பண்ணுவேன். ஆமென்.
நீ என்னை தேடி வந்திருக்கிறாய். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அதான் மீட்பினுடைய வல்லமை, the power of redemption. இது பேசணும் பாருங்க. மக்கள் பாருங்க, இழந்தவர்களாக இருக்கிறார்கள், தொலைத்தவர்களாக இருக்கிறார்கள், கெட்டு போன நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கிட்ட போய் குத்துகிற அழிக்கிற ஒரு சுவிசேஷத்தை நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். கொளுத்துவார் அப்படிங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் விளங்குங்க, நானே கொளுத்திக்கிறாங்க. நாம விளங்குதா? கடவுளும் என்ன கொளுத்துவாராங்களா? நானே என்ன கொளுத்திக்கிறேங்க. எனக்கு அந்த அளவுக்கு வேதனை இருக்குது வாழ்க்கையில், அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது என் வாழ்க்கையில், அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் இருக்குது. பாருங்கள், ஒரு சுவிசேஷத்தையே வேறு மாதிரி பேசி வச்சுருக்கிறோம். சுவிசேஷம் என்ன? கெட்டு போன மனிதன் வாழ்வடைய முடியும். வாழ்க்கை சாம்பலாக போயிருந்தாலும் பரவாயில்ல, தேவன் அதை சிங்காரமாக மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுப்பார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சுவிசேஷத்தை மட்டும் நம்ம பேசணும்னா, நான் தான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் பெரிய திரள் கூட்டம் வரும். ஏன்னா எல்லோரும் தேடுற ஒரு சுவிசேஷம் என்கிட்ட இருக்குது. அதை கேட்கறதுக்கு லட்சோப லட்ச ஜனங்கள் திரண்டு வருவார்கள். ஏன்னா மீட்பு அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு காரியமாக இருக்குது பாருங்க. அப்போ அதெல்லாம் எப்படி நமக்கு சொல்கிறது? ஒரு கதை, ஒரு ரூத்ங்கிற ஒரு கதை. சபிக்கப்பட்ட நிலையில் போய் திருப்பி எப்படி கடவுளோட வாழ்க்கையை மீட்கிறார். தேவனுடைய மீட்பின் வல்லமை வாழ்க்கையில் வரும் பொழுது எப்படி நடக்குது பாருங்க. ஊர்லேயே பெரிய ஒரு பணக்காரர் அவரை திருமணம் பண்ணிக்கிறார். இப்போ முன்னாடி இருந்த வாழ்க்கை நல்லா இருந்ததா, இப்போ எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? ரூத்துகிட்ட போய் ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா ரூத் என்ன பதில் சொல்லிப்பான்னு நினைக்கிறீங்க? நல்ல வாழ்க்கைன்னு தான் நினச்சேங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு, ஆனால் இப்போ கிடச்சிருக்கிறது அதோட கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி அருமையான ஒரு வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுத்தார். ஆமென். அதான் மீட்பினுடைய வல்லமை. இயேசு ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அந்த மீட்பின் முழுமையை நாம் காணும் பொழுது, இது வெறும் பாவம் மன்னிப்புட்டாங்க கிறிஸ்தவங்க. அதனால தான் மீட்பின் முழுமையை கிறிஸ்தவர்கள் கூட அனுபவியாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவங்களாயும் வாழ்க்கை ஒன்றும் அந்த அளவுக்கு கட்டப்பட்ட நிலையில் இல்லை. ஏன்னா நம்ம அந்த மீட்பின் செய்தியே சுருக்கிட்டோமே. மீட்பின் செய்திங்கிறது என்ன? சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில எப்படி இருந்தானோ அதே நிலையில மட்டும் இல்ல, அதை விட சிறந்த நிலையில அவனை தூக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் தேவனுடைய மீட்பாக அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. படைப்பு, வீழ்ச்சி, மீட்பு, மறுபடியும் படைக்கப்படுதல். ஆமென். இதாங்க பைபிள்.